பார்த்தீங்களா சார்? ரெண்டு டீமுக்குள்ளே சண்டைன்னு சொல்கிறாங்க சார். என் புள்ள போய் அடித்தான், அதுக்காண்டி வந்து அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்கலை. என் ஒரு பிள்ளைய 20 பேர் வந்து அடிச்சிருக்காங்க. அது எப்படி மோட்டிவேட்டாக இருக்கும்? ரெண்டு தரப்பில் நடக்கிற சண்டையாக இருக்கும். இது நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? என் புள்ள 5 பேர் கூட போனான்னா அவங்கள 5 பேரை வந்து 5 பேர்த்தையும் தான் அடிச்சிருக்கணும். எதுக்கு அமுதனை மட்டும் அடிக்கணும்? என் புள்ள உயிர் போயிருச்சு. 20 பேர் சேர்ந்து என் பிள்ளைய அடித்து கொலை பண்ணிட்டாங்க. ஏன் 20 பேரை இன்னும் கைது பண்ணலை? என்ன நடந்துச்சு? என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு? ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து அடித்ததை எப்படி இவங்க வந்து மோட்டிவேட் சண்டைன்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். கல்லூரி நிர்வாகம் உங்கள் மகன் மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததாகவும், அதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூர்லேயே தங்கி போதை பழக்கத்திற்கு அடிமையானதாகவும், உங்கள் பையன் சில மாணவர்களை போய் அடித்ததாகவும் சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்க? நீங்கள் சொல்லுங்கள். யாருமே அப்படி சொல்ல கிடையாது. யார் சொல்கிறா? யார் சொன்னா? என் புள்ள மேலே எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கலை. வேறு ஒரு பையன் ஏதோ ஒரு ஹாஸ்டலில் பிரச்சனைன்னு வேறு ஒரு பையன் அடித்தான். என் புள்ள கூட இருந்தனால என் புள்ள எதுவுமே செய்யலைன்னு அவங்களே விட்டுட்டாங்க. நீ ஒரு வாரம் கழித்து ஹாஸ்டலுக்கு வந்து இருப்பான்னு சொன்னாங்க. நான் இன்டர்னல் அட்டன் பண்ணணும்னு கேட்டதுக்கு நீ வெளியே இருந்து அட்டன் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. என் பிள்ளை வெளியிலேருந்து இன்டர்னல் அட்டன் பண்ணலான்னு இருந்தான். ஒரு இன்டர்னல் தான் போனான். அப்போது வந்து படிக்கலை. இவனுக்கு பண்ண இதில் ஹாஸ்டலுக்கு வாங்கவான்னு இதெல்லாம் படிக்கலை, நான் அட்டன் பண்ணலைன்னு என் பிள்ளை என்கிட்ட சொன்னான். திரும்பி வந்து நீங்கள் லேட்டாக வாங்க, 11ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொன்னனால இவங்க 2 டைமும் எங்களை அலைய வச்சுட்டாங்க. அம்மா நான் ரூம் எடுத்துக்கிட்டு, நான் 15ஆம் தேதி ரூம் கிடைக்கிது, நான் ரூம் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரிக்டான ரூமு, பிஜி ரூமு 3500 நான் அங்கே போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஹாஸ்டலில் என் பிள்ளை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. என் பிள்ளை எந்த தப்பும் செய்யலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவன் வேறு ஒருத்தன் பண்ணினதுக்கு கூட இருந்ததுக்கு இவனை விசாரித்தாங்க. இவன் அடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அவனை வேணால் ஹாஸ்டல்லேருந்து வெளியே அனுப்புங்க, என் பிள்ளைய அனுப்பாதீங்கன்னு நான் சொல்லி கேட்டதுக்கு நீ அப்புறமா வாமா, 11ஆம் தேதி வா, உனக்கு நல்ல செய்தியாக சொல்கிறேன்னு தான் சொன்னாங்க. அவன் நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் அவங்க அந்த வார்த்தை சொல்ல போகிறாங்க? 11ஆம் தேதி நீ வாமா, உனக்கு நல்ல இது நான் சொல்கிறேன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. என் புள்ள வெளியிலேருந்து ரூமு தான் பார்த்தான். எந்த போதை பழக்கமும் செய்யலை. எந்த காலேஜில் வந்து இந்துஸ்தான் காலேஜில் இருக்க பசங்க தான் இந்துஸ்தானில் படிக்கிற என் பையனை அடிச்சிருக்காங்க. ஏன் அடித்தாங்க? ஏன் காலேஜில் 3 நாள் லீவ் விட்டாங்க? ஒரு பையனை போட்டு எதுக்கு 20 பேர் அடிக்கணும்? இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பையன் ஏதாவது எனக்கு காலேஜில் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு? தொந்தரவு இருக்குலாம் சொல்லலைங்க சார். காலேஜ் சரியில்லை, நான் ஒழுங்காக இருந்துக்குவேன்னு தான் சொல்லியிருக்கான். காலேஜில் அது இதுன்னு நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். நாங்கள் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த ஒரு வருஷம் அடுத்தது ஒரு 6 மாதத்துலேயே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தொந்தரவு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நல்ல காலேஜ் இல்லை, எல்லாமே உள்ளே இருக்குது. நாங்கள் போய் 2 நாள் அலைஞ்சப்ப எல்லா இடத்துலையுமே அந்த பசங்க போட்டு துப்புனது பீஸு கட்டுற இதில் கூட இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இப்படி வந்து என் பிள்ளைய விட்டுட்டோம், சரியில்லாத காலேஜில் விட்டு என் புள்ள செத்து போயிட்டான். என் புள்ள மேலே தப்பு சொல்கிறாங்க. பிள்ளைய சாவு கொடுத்தது இல்லாமல் என் பிள்ளைய அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்கிறாங்க. என் புள்ள நேராக உயிரோடு இருக்கும் போதே நான் எதுவுமே பண்ணலை, என்னை எந்த டெஸ்ட்டு வேணாலும் எடுங்கன்னு சொன்னான். ஏதோ காலேஜில் அடிதடி பிரச்சனைன்னு வர சொன்னதுக்கு என் புள்ள செய்யலைன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு அதை பற்றிலாம் கேட்குறாங்க?
என் பிள்ளைக்கிட்ட எவன் விற்கிறான், என்ன பண்ணுறான் போகிறான்னு எதுக்கு என் பிள்ளைய விசாரிக்கணும்? எழுதி கொடுத்துட்டான் என் பிள்ளை, எவன் என்ன பண்ணுறான்னு காலேஜில் எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்தத இவனும் வெளியே சொல்லிட்டானுவோ, அங்கே எழுதி வாங்கின சாருங்க வெளியே சொல்லிட்டானுவோ. என் பிள்ளை வெளியில் தனியாக இருக்கும் போது 20 பேர் சேர்ந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போய் அடிச்சிட்டானுவோ. இதான் நடந்திருக்கு.